தமிழகத்தில் எப்படியாவது காலூன்ற வேண்டும் என பாஜக தீவிரமாக முயற்சித்து வருகிறது. 2019-2021 தேர்தல்களில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தது. 2019 தேர்தலில் தோல்வியடைந்தாலும் 2021 தேர்தலில் பாஜகவுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தனர். எனினும் அண்ணாமலையின் பேச்சை காரணம் காட்டி 2023ஆம் ஆண்டு பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்துக் கொண்டது. இதனால் அதிமுக பாஜக தனித்தனியாக களம் கண்ட நிலையில் அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவினர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் உள்ள நிலையில் தற்போதைய கூட்டணி குறித்த பேச்சு எழ ஆரம்பித்துவிட்டது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமியின் பேச்சில் சமீபத்தில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. எடப்பாடி பழனிசாமி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி டெல்லிக்கு திடீர் பயணமானார். இரவு 8 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து பேசினார். அமித்ஷாவின் வீட்டில் சுமார் 2 மணி நேரம் வரை இந்த சந்திப்பு நடந்தது. அப்போது தம்பிதுரை, KP முனுசாமி, வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து தனது நாடாளுமன்ற உரை வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த அமித்ஷா 2026இல் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என்று பதிவிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பிறகு இவ்வாறாக அமித்ஷா பதிவிட்டுள்ளது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக்கிவிட்டதை இப்படியான சமிக்ஞை மூலமாக அமித்ஷா வெளிப்படுத்தியுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. விரைவில் கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இரு கட்சிகளும் வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பாஜகவையும் திமுகவையும் ஒரு சேர எதிர்க்கும் தவிக தலைவர் விஜய் தங்களுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்று அறிவித்துள்ளார். இதனால் தமிழக அரசியல் சூழலில் பரபரப்பான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் வட இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற எண்ணத்தில் கூறியிருப்பார். தமிழகத்தில் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பது அமித்ஷாவுக்கே தெரியும். தமிழகத்தில் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் எதிர்கட்சிகள் தடுமாறி வருகின்றன. அதிமுகவும் சரி பாஜகவும் சரி அணியை உருவாக்கவில்லை. புதிதாக கட்சி தொடங்கியுள்ள தவிக விஜய் கூட ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்ததாக தெரியவில்லை. தவிக பொதுக்குழுவில் தாங்கள் தான் 2வது பெரிய கட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். ஆக அதிமுக, பாஜக மற்றும் தவிக இடையே 2வது பெரிய கட்சி யார் என்பதில் தான் இப்போது போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பது நகைச்சுவையாக உள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து ராஜ் தாக்கரேவின் இந்திய எதிர்ப்பு கருத்து தொடர்பாக பேசிய திருமாவளவன் மகாராஷ்டிராவை நாம் வட இந்தியாவுடன் சேர்த்து பார்ப்பதில்லை, அதுவும் கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் தான் இருக்கிறது. மொழி உணர்வு இப்போதுதான் தமிழகத்தை தாண்டி பலருக்கும் உருவாக்கி வருகிறது. இந்தி திணிப்புக்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்காமல் இருந்துவிட்டன. இதனால் வட இந்தியாவில் பூர்வ குடிகள் பேசிய பல மொழிகள் அழிந்துவிட்டன. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்தியால் தங்கள் தாய்மொழி அழிக்கப்பட்டு விட்டது சட்டமன்றத்தில் பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் தமிழ்நாடுதான் முன்னோடி என்பதை பல மாநில மக்கள் உணர தொடங்கியுள்ளனர் என்று தெரிவித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.